இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி ப்ளூபேர்ட் பிளாக் 2 செயற்கைக்கோளுடன் விண்ணில் சீறி பாய்ந்த GSLV LVM-3 ராக்கெட் 6.5 டன் எடை கொண்ட செயற்கைக்கோளை ஏவி சாதனை. LVM-3 M6 रॉकेट का सफलतापूर्ण उत्थापन द्वितीय प्रमोचन मंच से और अपनी उद्दिष्ट कक्षा की ओर बढ़ चला है LVM-3 M6 रॉकेट. दोनों ठोस नोदक वाले S2 இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வர மீனவர்கள் வேலை நிறுத்தம். 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நங்கூரமிட்டு நிறுத்தம். VPG ராம்ஜி திட்டத்தை வாபஸ் பெற வலியுறுத்தி திமுக கூட்டணி இன்று ஆர்ப்பாட்டம். சட்டத்தை கொண்டு வந்த பாஜக அரசையும் ஆதரவளித்த அதிமுகவையும் கண்டித்து போராட்டம். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 6 டிகிரி செல்சியஸ் குளிர் பதிவு. வால்பாறையில் 8.3, உதகையில் 8.4 என உறைய வைக்கும் பனிப்பொழிவு. பாசிச சக்திகளால் தமிழ்நாட்டை ஒன்றும் செய்ய முடியாது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். எதேச்சதிகார சக்திகளை எதிர்க்கும் திறனும் கொள்கை உணர்வும் திமுகவுக்கு உள்ளதாக பெருமிதம். தொகுதி பங்கீடு தொடர்பாக அதிமுக பாஜக முதற்கட்ட பேச்சுவார்த்தை. பாஜக 70 தொகுதிகளை கேட்டதால் அதிமுக அதிர்ச்சி. பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் இணைய போவதில்லை என OPS தரப்பு தீர்மானம். வரும் தேர்தலில் பழனிசாமிக்கு சரியான பாடம் புகட்டுவோம் என்றும் எச்சரிக்கை. தவேக கூட்டணிக்கு செல்ல அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு கழகத்தினர் ஆதரவு. பன்னீர்செல்வம் தலைமையிலான ஆலோசனை கூட்டத்தில் பழனிசாமி ஒழிக என முழக்கம். நான் எழுதி கொடுத்தது அதிமுகவின் அடையாளத்தை இழக்காமல் தமிழக வெற்றி கழகத்தில் கூட்டணி வைத்து எடப்பாடி பழனிசாமிக்கு புத்தியை புகட்டி மீண்டும் அதிமுகவை மீட்க வேண்டும். நான் தொகுதி பங்கீடு குறித்து பாஜக தங்களை அழைத்து பேசவில்லை என பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தகவல். கூட்டணி குறித்து டிசம்பர் 29ஆம் தேதி பொதுக்குழுவில் ராமதாஸ் அறிவிப்பார் எனவும் விளக்கம். தவேக அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டம் நடத்திய தூத்துக்குடி மாவட்ட பெண் நிர்வாகி. மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்க கோரி விஜய் காரை மறித்ததால் பரபரப்பு. ஜனநாயகன் பட இசை வெளியீட்டு விழாவுக்கு கடும் கட்டுப்பாடுகளை விதித்த மலேசிய அரசு. மேடையில் அரசியல் பேசக்கூடாது, கட்சி கொடி சின்னத்தை தவிர்க்க வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகள். தோவாளை மலர் சந்தையில் மல்லிகைப்பூ கிலோ 5000 ரூபாயாக உயர்வு. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு பிச்சிப்பூ 2500 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை அருகே பல் மருத்துவ மாணவி பாலியல் தொந்தரவு புகார். பல் மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் வார்டன் தலைமறைவு. SIR மூலம் கேரளா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் மாநிலங்களில் 95 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம். இதுவரை தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்களில் 3,68 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதால் அதிர்ச்சி. வரைவு வாக்காளர் பட்டியலில் பல்வேறு தவறுகள் உள்ளதாக குவியும் புகார்கள்.
தென்காசியில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டவர் பெயரே விடுபட்டதால் அதிர்ச்சி. தமிழ்நாடு முழுவதும் களைகட்டும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். வண்ண மின் விளக்குகளால் ஜொலிக்கும் தேவாலயங்கள். ஹிந்தி கற்காவிட்டால் வெளியேறுங்கள் என நைஜீரிய கால்பந்து வீரரை மிரட்டிய சம்பவம். जिम्मेदारी लो, हिंदी 1 महीने में नहीं सीखी। भाषा से शैली से किसी को भी दिक्कत महसूस हुई, ठेस पहुंची, उसके लिए வலைதளங்களில் வீடியோ பரவிய நிலையில் மன்னிப்பு கோரினார் டெல்லி பாஜக கவுன்சிலர். இலங்கைக்கு 4032 கோடி ரூபாய் நிதி உதவி. டிட்வா புயல் நிவாரணமாக இந்தியா அறிவித்தது. இலங்கை அணிக்கு எதிரான 2வது T20 போட்டியிலும் இந்திய மகளிர் அணி அபார வெற்றி. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-0 என இந்தியா முன்னிலை. விஜய் சேதுபதி நடிப்பில் மிஷ்கின் இயக்கி நடித்துள்ள ட்ரெயின் திரைப்படம். ஸ்ருதிஹாசன் பாடியுள்ள முதல் பாடலுக்கு ரசிகர்கள் வரவேற்பு.